உலகளவில் தலை சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களில் மெஸ்ஸி ஒரு அசைக்க முடியாத நபர். அப்படிப்பட்ட மெஸ்ஸி தன்னுடைய கால்பந்து திறன் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். தனது கால்பந்து திறமையை பற்றிய பேசிய போது லியோனல் மெஸ்ஸி தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் கடவுளின் இந்த வரத்தை முழுமையாக பயன்படுத்துவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை அன்று 37 வயதை பூர்த்தி செய்த லியோனல் மெஸ்ஸி தற்போது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரில் அர்ஜென்டினா அணிக்காக விளையாடி வருகிறார். மேலும் ஒருமுறை அணியை சாம்பியன் பட்டம் வெல்ல வைப்பதற்காக முயன்று வருகிறார். கடவுளின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த போது, நான் ஏன் இப்படியாக பிறந்தேன் எனில் கடவுள் என்னை அப்படித்தான் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், எனக்கு கொடுத்த பரிசே கால்பந்து திறமைதான். அதன் சாதக அம்சங்களை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வேன். அதிலிருந்து என்னவெல்லாம் கசக்கி பெற முடியுமோ அது அனைத்தையும் பெறுவேன். உண்மை என்னவென்றால் நான் பல விஷயங்களை செய்திருந்தாலும் இப்போது நான் இருக்கும் வீரராக மாற நான் சிறுவனாக இருந்தபோது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை என்றுள்ளார். மேலும் என்னுடைய திறமை என்னுடைய பிறப்பின் போதே என்னுடனே வந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஹோம் கிளப் நியூ வேர்ல்ட்ஸ் ஓல்டு பாய்ஸில் தன்னுடைய கால்பந்து வாழ்க்கையை தொடங்கிய நான் 13 வயதில் பார்சிலோனா இளைஞர் அணியில் இணைந்தேன். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த வீரராக வருவேன் என்பதே எனக்கு தெரியாது. நான் எப்போதும் வித்தியாசமானவன். மக்கள் எனக்காக வந்து ஆட்டத்தை பார்த்தார்கள். அப்போது நான் என்னை சிறந்தவனாக உணரவில்லை. இப்போது வயதான பின்பும் கூட நான் எப்போதும் என்னை சிறந்தவனாக உணர்ந்தேன் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். எனக்கு 3 அல்லது 4 வயதாக இருந்தபோது உலகக்கோப்பை உள்ளிட்ட எந்த ஒரு கோப்பையும் எனக்கு தெரியாது. நான் விளையாடினேன், அவ்வளவுதான். ஏனெனில் எனக்கு கால்பந்து விளையாடுவது பிடிக்கும். எப்போதும் பந்தை உதைத்து விளையாடுவதில் அதிக நாட்டம் உள்ளது. அது என் பொழுதுபோக்கு. என்னோடு சேர்ந்து விளையாடும் ஒருவரை எப்போதும் தேடிக்கொண்டே இருப்பேன். பல அர்ஜென்டினர்கள் போலவே எனக்கும் கால்பந்து மிகவும் பிடிக்கும். எனக்கு இது ஒரு கேளிக்கை. சிறு வயது முதலே இதைதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். 2016 நடைபெற்ற கோபா அமெரிக்க தொடரை நினைவு கூறிய அவர், சிலேனுடன் 4-1 என்ற பெனால்டியில் தோற்றது மிகவும் வலியும் வேதனையும் நிரம்பிய தருணம். ஏனெனில் தொடர்ச்சியாக 3வது இறுதிப் போட்டியில் தோற்றோம். இறுதி வரை அருமையாக ஆடினோம். இறுதிப் போட்டியிலும் நன்றாகவே ஆடினோம். ஆனால் பெனால்டியில் தோற்றதை ஏற்க முடியவில்லை என்று கூறினார் லியோனல் மெஸ்ஸி. இதுபோன்ற உலக அளவில் நடைபெறும் பல்வேறு விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.